ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஹரிஷ் கேமிங். இன்னைக்கான வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன் டு த கேம் பிளே வீடியோ. ஆல்ரைட், இப்போ டே 1. இன்றைக்கி நம்ம என்ன எஸ்கேப் பண்ண போகிறோன்னா போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டு சரி கிரானியை கீழே கூப்பிட்டுலாம், கிரானியும் கிராண்ட் பாவும். இப்போ 30 ஆச்சு. கிரானியும் கிராண்ட் பாவும் கீழே வர போகிறாங்கோ. முதல்ல மொட்டை மந்திரி தான் கீழே வருவான். மொட்டை மந்திரி மொட்டை மந்திரியும் வந்துச்சு. சொட்ட சுந்தரி சொட்ட சுந்தரி வந்துச்சு காய்ஸ். அதை போதுங்க பாருங்க, சொட்ட சுந்தரி திட்டு கிளவி சொட்ட சுந்தரி. ஆல்ரைட், இப்போ அது போயிடுச்சு. நம்ம மேலே போயிட்டு இங்கேனா இருக்குது, ஒன்றும் இல்லை. இங்கேயும் ஒன்றும் இல்லை. ஸ்டன் கன் எனக்கு தெரிஞ்சு அந்த சைல்டு ஹேண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம போய் சைல்டு ஹேண்ட் எதுவும் இருக்குதா பார்த்துக்கலாம். என்னது உக்கார? கன்று இருக்குதா? கன்னை இப்போ எடுத்து கிரானியே ஃபஸ்ட்டு போட சாவடிக்க போகிறோம். சொன்ன மாதிரி சைல்டு ஹேண்டே இருக்குது கைஸ் கன்று. இப்போ நம்ம கன் எடுத்து கிரானியை கூப்பிட்டுடலாம். இல்லை மேலே போய் போட்டுடலாமா? மேலே போய் போட்டுடலாமே. கிரானி சொட்ட சுந்தரி எங்கே இன்னும் ஆளை காணுமே? சொட்ட சுந்தரிய வந்துருச்சு பாருங்க. சொட்ட சுந்தரி அடி வாங்கு. சொட்ட சுந்தரி மொட்டை இப்படி போனானே, எங்கே இருப்பான்? இரு போய் பார்க்கலாம். என்ன காத்தோட்டம் கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? வாங்கடா அடிய. அவ்வளோதான். இப்போ சொட்டையும் அடிச்சாச்சு. சொட்டை மொட்டை அடிச்சாச்சு. இப்போ செக்யூரிட்டிக்கு எடுத்துன்னு போயிட்டு நம்ம நேராக செக்யூரிட்டிக்கு ரூமை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். அது மாதிரி இங்கேனா இருக்குது. இங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது கேஸ். இப்போ வந்து இங்கேனா இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன். சில டைமில் இருக்கும். ஹெலிகாப்டர் மேனல் சரி வச்சுக்கலாம், எதுக்கோ யூஸ் ஆகும். நம்ம போட் எஸ்கேப் தான் பண்ண போகிறோம், சும்மா வச்சுக்கலாமே. சரி, இப்போ போய் நம்ம செக்யூரிட்டி ரூமை ஓப்பன் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து இங்கேனா இருக்குதுன்னு பார்த்துன்னு போயிடலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. கேஸ்லீனா இதுவும் தேவையானதா பொருள் தான். போட்டுக்கு தேவையான ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம போய் செக்யூரிட்டி ரூம் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஐயோ, ஹெலிகாப்டர் கீ இருக்குது கைஸ், அது தேவைப்படாது. சரி செக்யூரிட்டி. போட் ஸ்டேரிங் கட்சிச்சு. இங்கேனா இருக்குது. இங்கே எதுவும் இல்லை. சரி, நம்ம போயிட்டு இந்த படிக்கட்டில் போட்டுடலாம். அது முன்னாடி இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே எதுவும் இல்லை. சரி, கீழேயே போயிடலாம். சொட்ட மந்திரி ஏஞ்சிட்டு இருப்பாங்களா தெரியலையே. சரி பார்க்கலாம், இருங்கோ. மேலே போயிட்டு அதுக்குள்ளேயும் நம்ம திரும்பி இந்த போய் கேஸ்லீனும் எடுத்துன்னு போய் கீழே போட்டு வந்துடலாம். எடுத்துன்னு போயிட்டு கேஸ்லீனை கீழே போட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வந்து மேலே போயிட்டு வந்து இங்கேனா இருக்குதுன்னு பார்க்கணும். எதுவும் இல்லை. அவ்வளோதான். இப்போ இங்கே போயிட்டு இங்கேனா இருக்குதுன்னு பார்க்கணும் கைஸ். ஸ்பார்க் ப்ளக்கு இதுவும் போட்டுக்கு தேவை தான் கைஸ். ஸ்பார்க் ப்ளக்கும் கிடச்சிருச்சு. இதையும் எடுத்துன்னு போய் ஸ்டெப்ஸ்லேயே போட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே கிராண்ட் பாயர்னா வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. கிரானி சொட்ட சுந்தரி எங்கே இருக்கீங்க? சொட்ட சுந்தரி வர மாதிரியே தெரில. நம்ம போயிட்டு அதுக்குள்ளேயும் இங்கே இருக்கிறத வந்து திறந்து பார்த்துடலான்னா இருக்குதுன்னு. ஒன்றுமே இல்லை. இதுலேயும் அது இல்லை. சரி, இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு இங்கேனா இருக்குதுன்னு பார்க்கலாம். இங்கே ஹேண்ட் வீல் அது தேவைப்படாது. சரி, கீழே போயிட்டு ஸ்டன் கன் எடுத்து கிரானியும் கிராண்ட் பாவும் ரீஸ்பான் ஆகிட்டாங்களான்னு பார்க்கலாம். இல்லை சைல்டு சுட்டுடலாமா? கிரானி கிராண்ட் பா வந்தாங்கன்னா சொட்ட மொட்டை வந்துட்டாங்க கைஸ். அதுக்குள்ளேயும் சுர்ரா வாங்கடா, மாறிலே வாங்கினாங்க கைஸ் அடி. இப்போ சொட்டை எங்கள் ஆளை காணுமே. சொட்ட சுந்தரி
சொட்ட சுந்தரி எங்கே போனீங்க? சொட்ட சுந்தரி வரணும் கைஸ். இப்போது சொட்ட சுந்தரி வந்தால் நல்லாயிருக்கும். சொட்ட சுந்தரி சீக்கிரமாக வாங்க. வந்துச்சு பாருங்க சொட்ட சுந்தரி. கிட்ட வா. வாங்கு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துன்னு போயிட்டு அந்த சைல்டு அந்த ஒரு இடத்துல வந்து அங்கே ஒரு இடத்துல தண்ணி இருக்கும் கைஸ். நீங்கள் அதுக்கு முன்னாடி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். கிளாஸ் ஃபியூஸு தேவைப்படாது. ஓகே, இப்போ கீழே போயிட்டு அங்கே கீழே ஒரு இடத்துல ஒன்று இருக்கும். அந்த ஃப்ரெஞ்சு போட்டு அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த சைல்டு அண்டை போகிறது, அந்த பேம்பஸ் மண்டி அண்டை போகிறதுக்கு வந்து தண்ணிலாம் போயிடும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டன் கன் எடுத்துன்னு வந்து அந்த பேம்பஸ் மடினே சாவடிக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சைல்டு மடின பேக்லேயே சொன்னோம். ஸ்டன் கன்னு கிராணி பாருங்க மாதிரி இது இந்த இப்போ தான் மாதிரி அதுக்குள்ளேயும் நம்ம போயிட்டு சைல்டை போட்டு நம்ம அங்கே சைல்டு அண்டை பேம்பஸ் மண்டியில் ஸ்லெண்டினோட பையன் போட்கி ரெண்டுத்துல பேம்பஸ் மண்டியா எங்கே என்ன பண்ணுறீங்க? பேம்பஸ் அந்த கலரில் இருக்குது. சரி வாங்க புல்லட் எடுத்து நீங்கள் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். பேட்லாக் கீ இதாங்க இஸ் நம்மளுக்கு மெயின் கீயே. சரி கன்னை எங்கேயே போட்டு நம்ம போயிட்டு அதுக்குள்ளேயும் பேட்லாக் கீ ஸ்டெப்ஸில் போட்டு வந்துடலாம். சரி அதுக்கு முன்னாடி போய் கன் எடுத்துன்னு வந்துடலாம். ஏன்னா கிராண்ட் பாருன்னா வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, கோவத்தில் வேறு இருப்பாங்கோ. டம்முன்னு வச்சுட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சொட்ட சுந்தரி மொட்டை சொட்ட சுந்தரி மொட்டை எங்கேனாலும் இங்கே வந்துடுங்கோ. சொட்ட சுந்தரி எங்கே போயிருந்தே தெரில கைஸ். இந்த சொட்ட சுந்தரி மேலேருந்து யாரோ வர மாதிரி இருக்குது. இருங்க வருதான்னு பார்க்கலாம். யார் வராங்கன்னே தெரில கைஸ். ஆனால் மேலேருந்து யாரோ வர மாதிரி இருக்குது. ஐயோ சொட்ட சுந்தரி காதே கேட்கல. இப்போலாம் வர வர சொட்ட சுந்தரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சொட்ட சுந்தரியை யாரோ வராங்கோ, யாருன்னே தெரியலையே. உள்ள கிளம்ப வருவானோ, சொட்டை தான் வருவான் போல். யாருமே வரலையே. எத்தனை முறை கன்று போட்டு எடுக்கிறது. சொட்ட சுந்தரி வரலன்னா எனக்கு வெறி ஆகிடும். வந்துரு. வந்துச்சு பாருங்க சொட்ட சுந்தரி. எவ்வளோ நேரம் ஆகுது பாருங்க. இப்போலாம் வர வர காதே கேட்க மாட்டேங்குது. கைத்திலே சுடுறா அதுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து சொட்டை மண்டை வரணும். மொட்டை வரணும். மொட்டை மண்டை எங்கள் ஆளை காணோம். மொட்டை மண்டை சட்டன் கீழே வா. மொட்டை மண்டை வந்துட்டாங்க மொட்டை மண்டை வாங்கண்ணா 1 டேப்பு. மறக்காமல் யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களோ கமெண்ட்டில் ஃப்ரீ ஃபயர்னு போடுங்க. மேலே இப்போ போயிட்டு நம்ம எதனா போட் கீ அது மாதிரி எதனா கிடைக்குதான்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல க்ரோபார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. க்ரோபாரு கிடச்சிருச்சு. சரி இந்த இடத்துல போட் கீ எதனா இருந்தால் என்ன பண்ணுறது, இருக்கலாம். ஷாக் ஆகுது கைஸ். இங்கே தான் போட் கீ இருக்குது. அவ்வளோதான். நம்ம இப்போ எஸ்கேப் ஆக போகிறோம். ஒரு பொருளாக அரேஞ்ச் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து எஸ்கேப் ஆகிட போகிறோம். சொட்ட மந்திரி போயிட்டு வரட்டா மொட்டை. அவ்வளோதான். கிராணி 2 எஸ்கேப் ஆக போகிறோம். கிராணி சாப்டர் 2. நெக்ஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து என்ன தெரியுமா சொல்கிறீங்க, யாரெல்லாம் ஃப்ரீ ஃபயர் விளாட்றீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபும் பண்ணுறங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கேம் பிடிக்குமோ அந்த கேம் வந்து கமெண்ட்டில் பண்ணுங்க கைஸ். அப்போ தான் நம்ம அந்த கேம் போடுறதுக்கு. உங்களுக்கு பிடிச்ச கேம் எந்த கேமாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல்ரைட். இப்போ வந்து போட்டாண்டில் போயிட்டு அந்த பேட்லாக் கீயை போட்டு அதை திறந்து அந்த கேட் திறக்கும் பாருங்க கைஸ். இப்போது அங்கே ஒரு கேட் இருக்கும், அந்த கேட் திறந்துடும். பேட்லாக் கீ அந்த வால் ஒன்று இருக்கும், அதை கீழே அழுத்தினீங்கன்னா கேட் திறந்துடும். கேட் திறந்துருச்சு. இப்போ நம்ம ஒரு பொருளாக எடுத்துன்னு வந்து அரேஞ்ச் பண்ணணும். ஃபியூல் எடுத்துன்னு வரணும், ஸ்பார்க் ப்ளக் எடுத்துன்னு வரணும், போட் ஸ்டேரிங் எடுத்துன்னு போயிட்டு போட்டில் போட்டு நெக்ஸ்ட்டு ஃபியூல் எடுத்துன்னு வந்துடலாம். ஃபியூல் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் ஸ்பார்க் ப்ளக் வேறு எடுத்துன்னு வரணும். அவ்வளோதான். இப்போது வந்து சொட்டை மந்திரியும் மொட்டைக்கும் ஷாக்காக இருக்க போகுது. என்னடா இவன் தப்பிச்சிட்டானே அப்படின்னு பார்ப்பாங்கோ. நம்ம போயிட்டு இப்போது ஃபியூல் எடுத்துன்னு கீழே போயிடலாம். ஃபியூல் ஏறா. ஃபியூல் எடு. இப்போ போயிட்டு யாரும் வர மாதிரியே இருந்துச்சு கைஸ். இதான் பார்த்தோம். யாரும் வரல, யாரும் வரக்கூடாது. நம்ம டே 1லே வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த கேமை.
யாரும் வரக்கூடாது. அதுக்கு நீங்கள் லைக்லாம் பண்ணால் தான் யாரும் வரமாட்டாங்க. இப்போது வந்து ஃபியூல் போட்டுன்னு இருக்கிறோம். அவ்வளோதான், இப்போ ஃபியூல் ஃபில் பண்ணுறோம். ஆல்ரைட், ஃபியூல் ஃபுல் ஆயிடுச்சு. இப்போ இதை ட்ராப் போட்டுடலாம். ஐயோ, சொட்டை முந்திரி வேறு சவுண்டு கெட்டுருக்குமே. சொட்டை சுந்தரி வேறு சவுண்டு கெட்டுருக்குமே. ஐயோ, சொட்டை சுந்தரி வந்துடுமோ? சொல்லி வாய முள்ள 100 வயசாயி சொட்டை சுந்தரிக்கு. சரி, இப்படி சுற்றி சுற்றி கண்ணால் போட்டு மேலே போயிடலாம். மேலே போனால் கிராண்ட்பா, கீழே வந்தால் சொட்டை. ஐயையோ, சீக்கிரம் வா தல. என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தல. கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. ஆல்ரைட், டே 2. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸ்பார்க் ப்ளக் எடுத்துன்னு போயிட்டு கீழே வந்து போட்டில் அரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். அப்புறம் போட் கீ எடுத்துன்னு போட்டு நம்ம எஸ்கேப் ஆக வேண்டியது தான். அவ்வளோதான், மேட்ரே முடிய போகுது. அவ்வளோதான், இப்போ எடுத்துன்னு போயினே இருக்கிறோம். கொஞ்சம் ஃபோன் வேறு லேக் ஆகுது கைஸ். இப்போ போயிட்டு ஸ்பார்க் ப்ளக்கை போட்டு அவ்வளோதான். போட் கீ மட்டும் தான். இப்போ போட் கீ எடுத்துன்னு வந்துட்டால் நம்ம எஸ்கேப் தான் கைஸ். இப்போ நேராக போய் எவனா சும்மா வம்பிழுத்துட்டு தான் நம்ம போகிறோமே போட்டில். யாருன்னா ஒருத்தர் வம்பிழுக்கணும். கிராண்ட்பா கிராணி யாருன்னா ஒருத்தர் வாங்க. யாருமே கண்ணுக்கு தெரியலையே. சொட்டை வந்துட்டான். அவ்வளோதான், வம்பிழுத்துடும் ஓடிட வேண்டியது தான் போட்டில். அவ்வளோதான், இப்போ போட் ஆண்ட போயின்னு இருக்கிறோம். அவ்வளோதான், இப்போ போட் எஸ்கேப் ஆக போகிறோம் கைஸ். அவ்வளோதான், இப்போ கிராணிக்கு ரொம்ப வெறியாக போகுது. அவ்வளோதான், 3, 2, 1 ஸ்டார்ட் பண்ண போகிறோம் போட்டை. லாஸ்ட்டாக பார்த்துங்க. அவ்வளோதான், ஸ்டார்ட் நவ். போகலாம். ரைட், போப்பா தம்பி. சொட்டை சுந்தரியும் மொட்டையும் பார்க்குறாங்கோ. Until then, bye from Arish Gaming. Bye. Bye.